கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடை மிக முக்கியமானது நான் என்கிற ஆணவம், அகம்பாவம், ஈகோ, பெருமை, தற்பெருமை, நான் என்கிற உயர்ந்த எண்ணம், நான் சொல்கிறது தான் நடக்கணும், நான் சொல்வது தான் எல்லாரும் செய்யணும், நான் சொல்வதை தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்கிற அந்த மனப்பக்குவம் இந்த அழிவை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அழிவையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறது. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அந்த நான் என்கிற ஆணவம் தடை செய்கிறது. நல்ல ஒரு தூதனாக பரலோகத்தில் தேவனோடு கூட வாசம் செய்த லூசிபர் சாத்தானாய் மாறி போனதுக்கு காரணமே நான் என்கிற அந்த காரியம். நான் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி நம்ம கீழே போயிட்டுருக்கிறோம். கர்த்தர் தான் எனக்குள்ளே இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் வாசம் செய்கிறார், நான் அவரோடு சஞ்சரிக்கிறேன், கர்த்தர் சொல்கிறவைகளை நான் நிறைவேற்றவே பிறந்திருக்கிறேன், கர்த்தருடைய இருதய விருப்பங்களை செய்வதற்கே நான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு யார் ஒருவர் தன்னை தாழ்த்தி நான் என்கிற காரியத்தை அகற்றி கர்த்தர் என்கிற காரியத்தை உயர்த்துகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு எந்த தடையும் இல்லை. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய எண்ண ஓட்டங்களிலே, சிந்தனைகளிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, தொழில் ரீதியிலே, நாம் பார்க்கிற எல்லா காரியங்களிலேயும், குடும்பத்திலேயும், நமக்கு ஏற்ற துணையை தேடுகிறதிலேயும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறதிலேயும் நான் என்கிறது போய் கர்த்தர் என்கிறது வருமானால் ஆசீர்வாதத்துக்கு தடையில்லை. நாம் செய்கிற ஊழியத்திலே, நாம் நடத்துகிற சபையிலே நான் என்கிற காரியத்தை எடுத்துவிட்டு கர்த்தர் என்கிறதை எங்கே வைத்து உயர்த்துகிற பொழுது சபை வளரும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய எல்லா லட்சியங்களும் நிறைவேறும், நம்முடைய நோக்கம் நிறைவேற்றப்படும். கர்த்தரை உயர்த்துகிற பொழுது, கர்த்தர் பெருகுகிற பொழுது, கர்த்தருடைய நாமத்தின் மகிமை பெருகுகிற பொழுது, கர்த்தருக்கு கொடுக்கிற கனமும் மகிமையும் பெருகுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் எல்லைகள் செழிப்பாகும். கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். நான் என்கிற காரியத்தை அகற்றி நம்முடைய சுய சித்தத்தை அப்புறப்படுத்தி, நம்முடைய சுய சிந்தனையை அப்புறப்படுத்தி, கர்த்தருடைய சிந்தனையை, கர்த்தருடைய நோக்கத்தை, கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானங்களை, கர்த்தருடைய சித்தங்களை நிறைவேற்றுகிற பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் மாறி கர்த்தருடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நம்முடைய தனிப்பட்டதான செயல்பாடுகள் மாறி கர்த்தர் என்ன செய்வார், கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எப்படி அவர் காரியங்களை நடப்பிப்பார், கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவர் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் என்ன, நம்முடைய பரமபிதாவுடைய பூரண சர்க்குணம் என்ன என்பதை வேதத்தில் ஆராய்ச்சி செய்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்கிற பொழுது, நம்முடைய பிதாவை போல பூரண சர்க்குணராய் நாம் மாறி நிற்கிற பொழுது, நாம் சிறுகவும் கர்த்தர் பெருகவும் ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகி போகும். பிரச்சனையே வராது. இன்றைக்கி இருக்கிற உங்கள் பிரச்சனைக்கு காரணமே நான்கிற உங்கள் சிந்தனை தான். நான் என்கிற உங்களுடைய சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே. சாத்தாலாம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தர் கரத்தில் இருந்தால் சத்துரு உங்களை தொட முடியாது. கர்த்தருடைய கரத்தை விட்டு நீங்கள் வெளியே ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னு சொன்னால் சிரமம். அல்லேலூயா. நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும், நான் சிறுகவும் கர்த்தர் பெருக வேண்டும். இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கஷ்டத்துலேயும், நெருக்கடியிலிருந்தும், பிரச்சனையிலேருந்தும், வியாதியிலேருந்தும், தீர்க்க முடியாத பிரச்சனையிலேருந்தும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் சிறுகுங்க, கர்த்தர் பெருகட்டும். ஆமேன். அல்லேலூயா.